ஹே ஹாய், வெல்கம் பேக். திஸ் இஸ் மாஸ் பாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேர் கட் vlog. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட ஹேர் கட் வீடியோ போடுங்க ப்ரோ, ஹேர் கட் பண்ணும்போது அந்த வீடியோ அப்படியே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. இட்ஸ் நாட் ஹேர் ஸ்டைல் வீடியோ. ஹேர் ஸ்டைல், ஹேர் கட் ரெண்டுமே வேற வேற. நம்ம ஹேர் ஸ்டைல் பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். என்னோட நாலேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட நாலேஜை வச்சு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த வீடியோ ஹேர் கட் பற்றி இருக்க போது நம்ம என்ன ஹேர் கட் பண்ண போகிறோம், எங்கே போகிறோம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக இந்த வீடியோ. ஆக்சுவலாக யாருக்கா இருந்தாலுமே ஒரு அளவுக்கு மேலே ஹேர் வளர்ந்துச்சுன்னா அவங்க ஹேரு, ஃபேஸ் எல்லாமே சேர்ந்து மாறின மாதிரி ஆகிடும். செட் ஆகாது, நல்லா இருக்காது. எனக்கு இப்போ கொஞ்சம் ஹேர் அடல்ட் க்ரோத் லெவலுக்கு வந்துடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 days 3 days விட்டேன்னா கண்டிப்பாக தொங்கிடும். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ டாமி எழுந்துரு. அது இல்லை, இது ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்குள்ள இப்போ ஏன் நான் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஹேர் செட் ஆகலை. இப்போ வர அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு ஆச்சு, பார்க்க ஒரு மாதிரி தெரியுது. மற்றவங்க பார்த்து சொல்றது இதெல்லாம் கேரே பண்ண மாட்டேன் நான். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவன் என்னை பார்த்து இப்படி சொன்னானா மூணு அப்படின்னு சொல்லிட்டு நான் பான்னு விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் தான் நான். பட் இருந்தாலும் எனக்கு செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்கான என் செல்ஃப் என்ன இருக்கும், 2 தட்டி 2 வன் மடிச்சு வச்சிருப்பேன். அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு செல்ஃப் இருக்கும்ல, அதுக்காக எனக்கு பிடிக்கணுன்றதுக்காக தான் ஹேர் கட்டே பண்றோம். மூச்சு பூச்சி பேசுனுங்கிறேன். இப்போ நான் ஹேர் கட் பண்ண போறோம். போலாமா? வாங்க. கேமரா எங்க போலாம்? முடிவோட எங்க போலாம்? ஹாய் கைஸ், குறுக்கு இந்த கௌசிக் வந்தா நானும் காட்டியும் இந்த வீடியோ ஸ்பெஷல் பண்றதுன்னு உள்ள இறங்கி இருக்கோம். மஜா பண்றோம். இல்ல இன்னும் நான் கடை திறப்பு விழாக்கு போற மாதிரி முட்டி வெட்டுறது ஒண்ணுக்கு போறதுக்கும் கூடயே வரானுங்க இவனுங்க. வேற எங்க பஸ் தள்ளி எங்க என்ன கடை சொல்லுங்க, போலாம். இன்னொரு காலில் பூந்து பழைய காடு போயிடலாமா? ரொம்ப தூரம்டா. ஆனா எங்க போயிடலாமா? சீப்பு ஆனா பெஸ்ட். அடி செருப்பால நாயே, பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கின்னு விடு மாமே விடு. இது நேச்சுரல் கடவுள போலாம் வாங்க, ஃபர்ஸ்ட் போலாம் வாங்க. ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ணி ஒரு ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். நம்மளோட ஊரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் ஹேர் கட் பண்ண போனால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நான் பேசிகிட்டே இருப்பேன்ப்பா. இப்போ நான் இப்படி பண்ணுங்கண்ணா, இதை பண்ணுங்கண்ணா, எனக்கு இருக்க எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுறேன்ற பேரில் பேசி பேசி முடி வெட்டுறவங்களே காண்டாயிடுவாங்க. ப்ரோ கொஞ்ச நேரம் மட்டும் பேசாமல் இருங்க ப்ரோ, நான் ஹேர் கட் பண்ணிடுறேன், அந்த மைண்ட் செட்க்கு வந்துடுவாங்க. ஸோ நான் வேணும்னு பண்ணல, எனக்கு டவுட்ஸ்லாம் வருது அந்த டைமில் போய் உக்காந்த உடனே. ஸோ நான் வான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சரி ஹேர் கட்குள்ளே போயிடலாம், ஃபர்ஸ்ட் லோ ஃபைட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். இங்கே லோ ஃபைட் மாதிரி போட்டாச்சு. சடனாக கடவுளை வந்துட்ட வாட்டி தான் முல்லட் போரி ட்ரை பண்ணுவோம். எப்பவுமே யூ கட்டே ட்ரை பண்ணுறோமே, இந்த வாட்டி முல்லட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதனால் சைடில் மட்டும் எடுங்க, பின்னாடி எடுக்காதீங்கன்னு சொன்னேன். இப்போ பார்க்கறதுக்குமா ரொம்ப கேவலமாக ஃபங்கியாக தான் தெரியும். பட் கொஞ்சம் லெவல் பண்ண உடனே கரெக்டாகவே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 சைடுமே ஈக்குவலாக லோ ஃபைட் போட்டாச்சு. இப்போ மேலே இருக்கிறது அப்படியே விட்டால் ரொம்ப ஃபங்கியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஃபங்கியாக இருக்கும். ஸோ லைட்டாக லெவல் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிறதே நம்ம முல்லட்டுனால அப்படியே விடக்கூடாது. ஸோ லெவல் பண்ணி தான் விடணும், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ரெண்டு சைடும் லோ ஃபைட் போட்ட வாட்டி மேலே இருக்கிறதெல்லாம் லெவல் பண்ணலான்னு சொல்லிட்டு லெவல் பண்ணியாச்சு. மேலே இருக்க ஹேரை ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டா எனக்கு ரொம்ப குட்டி பையன் மாதிரி ஆகிடுவேன். பட் அப்படியே விட்டாலும் கொஞ்சம் ஓவராக ஃபங்கியாக இருக்கும். தென் நிற்கவும் நிற்காது, நமக்கு தேவையான ஹேர் ஸ்டைல் செட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு மீடியமான லெவலுக்கு வேணும். அந்த மாதிரி நான் சொல்லி செட் பண்ணேன். நான் பேசினதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப்பில் எடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு மட்டும் தான் இருக்கேன். மாண்டேஜ் என்னடா ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்படி பின்னாடிலேருந்து ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாமே சேம் லெவலாக கட் பண்ணி மேட்ச் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் அது ஒரு லுக்கில். அவருக்கு தொல்லை கொடுத்துட்டேன். நான் பின்னாடி நான் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ப்ரோ நான் லாஸ்ட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு மிரர் காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் பின்னாடி அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லி நானும் அப்போ தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆனேன். அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இது அங்கேண்ணா இது இங்கேண்ணான்னு சொல்லி அவருக்கு ஆட் ஏற்றிட்டு இருந்தேன்.
ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது முடி நிறைய லென்த்தாக இருக்கே, வெட்டின மாதிரி தெரியலையே, இன்னும் கொஞ்சம் வெட்டினா நல்லாயிருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் என்னை வாரிப்பா இருப்பா நீ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னோடனே நான் என்னோடய ஹேருக்குள்ளே கை விடுறேன். நமக்கு தெரியும்ல ஒரு உள்ளே போனால் வெளியே வர ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். பட் இப்படி டக்குன்னு வந்தோடனே பயந்துட்டேன். அச்சோ ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டாரு, போச்சுடா நம்ம ஹேர் ஸ்டைலு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி ரொம்ப பயந்து நின்னேன். எனக்கு தெரியவே தெரியாது அவர் எவ்வளோ ஷார்ட் பண்ணியிருக்காருன்னு தெரில. நேரில் பார்க்கும்போது முடி நிறையவே இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ வீடியோலுமே நிறைய இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டென்சிட்டி ரொம்ப கம்மியாகிருக்கு. ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இதை நான் எதிரே பார்க்கல. நான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் காட்டினா நீங்களே ஸ்டன்னாக போகிறீங்க பாருங்களேன். இதை நான் எதிரே பார்க்கலங்க. எனக்கு சேம் லெவலாக இருக்கணும்னு கேட்டனால ஒரு வாரிலாம் பார்த்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப இப்போ இந்த வீடியோவில் போடுற வேக்ஸு, பவுடர் ஆர் சம்திங் ஸ்ப்ரேஸ் இது எல்லாமே நான் ரெகுலராலாம் போடுறது கிடையாது. எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஹேருக்கு. ஃபைனலாக முடிச்சிட்டேன்ப்பா, ஓகேவா பாருப்பான்னு சொன்னார். நான் இன்னமும் லென்த் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் இருந்தேன். பட் நடந்தது என்ன? அப்பயும் நான் விடாமல் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன். லைக் முல்லட் வெட்டினாலே சைடில் வளர்ந்துட்டாலே முடி ஃபுல் க்ரோத் ஆன மாதிரி தெரிஞ்சிடும். ஹேர் கட் பண்ண மாதிரியே தெரியாது. அதுக்கு என்ன டிப்ஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம போய் ஹேர் கட் பண்ணால் நமக்கு தான் லாஸ். ஸோ ட்ரிம்மர் நானே வாங்கிக்கிறேன். ட்ரிம்மர் வாங்கி நம்மளே சைடில் ஷார்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லலாம் கேட்டுட்டு இருந்தேன். அது நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் ரொம்ப சேஃபாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அண்ட் ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குடா. ஏய் சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்குடா. ஹீரோ மாதிரி 10 ரூபா போட்டு கொடுப்பா. என்ன பண்ண? ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கட் பண்ணியாச்சு. சும்மா ஃபன்னுக்கு தான் அந்த இதெல்லாம் போட்டேன், மற்றபடி கொந்திலாம் வரல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ஹேர் கட் பண்ணியிருக்காரு. லைக் நான் என்ன ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ ஃபேட் போட்டு நான் பின்னாடி முல்லட் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதனால் லோ ஃபேட் போட்டு சைடில் பின்னாடி எடுக்கலை. நீங்கள் முல்லட் போடல, நார்மலாக மொத்தமாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா லோ ஃபேட் போட்டுக்கோங்க கீழே. நான் பின்னாடி யூ மாதிரி விடுவேன். லைக் பி மாதிரி விட்டால் ரொம்ப ஓவராக தெரியும், ஒரு ஃபங்கியாக ஓவராக தெரியும். இப்போ நீங்கள் யூ மாதிரி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஓவராக ஃபங்கியாக தெரியும். மற்றவன் என்ன சொல்கிறான்னு நினச்சிங்கன்னா வாழவே முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்காம மட்டும் நீங்கள் இருந்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன். ஓகே, ஸோ லோ ஃபேட் விட்டு நீங்கள் வேணால் டப்பர் கட் விட்டுக்கோங்க பின்னாடி, அதுவும் நல்லாயிருக்கும். லைக் முல்லட் இல்லாமல் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கேர்லி ஹேர்க்கெலாம் தரமாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஹேர் கட். நல்லா இருக்கா இல்லையா? கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஹேர் கட் நல்லா இருக்கா இல்லையா ஒன்றுமே புரியல. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஷார்ட் பண்ணுவாருன்ட்டு. ஓவராக ஷார்ட் பண்ண மாதிரி தெரில. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், அச்சோ ரொம்ப அதிகமாக இருக்கே, ஷார்ட் பண்ண மாதிரி தெரியலையே. வீட்டில் யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்க, பட் எனக்கு வீடியோவுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஷார்ட்லாம் பண்ணிட்டு அது கரெக்டாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ வந்து ஹேர் கட் பண்ண ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். 2 டேஸ் கழிச்சு வீடியோவே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக எடிட்டிங் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹேர் கட் பார்த்துருப்பீங்க. ஹேர் ஸ்டைல் பற்றி எதனா வீடியோ வேணும் ஆர் எனி அதர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன். ஹேர் கட் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் ஒரு கான்ஃபிடென்ட், சின்ன கான்ஃபிடென்ட், ஒரு ஸ்டேஞ்சராக ஒரு தேர்ட் பர்சன்,
ஸ்ட்ரேஞ்சர் விட்டுருங்க, நம்மலாம் ஒரே ஃபேமிலி, அதை விட்டுருங்க. ஒரு தேர்ட் பர்சன்லேருந்து பார்த்து நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நல்லா நோக்கணும் சொல்லுங்கள். எப்படின்னு இந்த கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள், பார்த்து மனசை தேர்த்திக்கிறேன். ஸோ சீக்கிரமாக நிறைய வீடியோஸ் கூட வந்துகிட்டே இருக்கேன். பாய்.